வணக்கம், இது உங்கள் தமிழ் ட்ரெண்ட்ஸ். சொன்னால் நம்ப மாட்டீர்கள், கடல் மேல் உள்ள கட்டிடமே தனி நாடு. இன்னும் நீங்க தமிழ் ட்ரெண்ட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்பவே கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. கூடவே உடனடி அப்டேட்ஸ்களுக்கு பெல் சிம்பிளையும் பிரஸ் பண்ணுங்க. படத்தில் கடலின் நடுவே உள்ள பழைய கட்டிடம் என்றுதானே இதை நினைக்கிறீர்கள்? அதுதான் இல்லை. இது ஒரு நாடு, உலகின் மிகவும் குட்டி நாடு. இதன் பெயர் சீலாண்ட். இந்த குட்டி நாட்டை பற்றி தெரிந்தால் இன்னும் ஆச்சரியப்படுவீர்கள். பிரிட்டனின் வடபகுதியில் எசெக்ஸ் என்ற இடத்திலிருந்து கடலில் 13 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது இந்த கட்டிடம். இரண்டாம் உலகப் போர் பற்றி பாடப்புத்தகங்களில் படித்திருக்கிறான். அப்படி அந்த போர் தொடங்கிய போது 1942 ஆண்டில் பிரிட்டிஷ் அரசு கடலில் குட்டி துறைமுகத்தை கட்டியது. கடலில் இரும்பு மற்றும் வலுவான கான்கிரீட் பயன்படுத்தி இந்த துறைமுகத்தை கட்டியுள்ளார்கள். போரில் பயன்படுத்தப்பட்ட கப்பல்களுக்கு எரிபொருள் நிரப்புவதற்காக இதை பயன்படுத்தி இருக்கிறார்கள். போர் முடிந்த பிறகு 1956 ஆண்டு வரை ரப் டவர் என பெயரிடப்பட்டு இந்த துறைமுகத்தை பயன்படுத்தியுள்ளார்கள். பின்னர் இந்த இடத்தை அப்படியே விட்டுவிட்டார்கள் ஆங்கிலேயர்கள். 1967 ஆண்டில் இந்த இடத்திற்கு பேட்டி ராய் பேட்ஸ் என்பவர் தனது குடும்பத்துடன் வந்து தங்கினார். இவர் முன்னாள் இராணுவ அதிகாரியான பேட்ஸ் அங்கு வந்த பிறகு பிரின்சிபாலிட்டி ஆஃப் சீலாண்ட் என்று அந்த இடத்திற்கு பெயரை வைத்தார். அங்கிருந்து ராய் பேட்ஸை அனுப்ப பிரிட்டன் அதிகாரிகள் முயற்சி செய்தார்கள். ஆனால் அவரை அங்கிருந்து அனுப்ப முடியவில்லை. இந்த விவகாரம் நீதிமன்றத்துக்கும் போனது. ஆனால் இந்த துறைமுகம் இங்கிலாந்து நாட்டு கடல் எல்லைக்கு வெளியே இருப்பதால் வழக்கை நடத்த முடியாது என்று நீதிமன்றம் கூறியது. இதன் பிறகு ராய் பேட்ஸ் 1975 ஆண்டில் சீலாண்டை தனி நாடாக அறிவித்தார். இந்த நாட்டுக்கென தனியாக கொடி, தேசிய கீதம், பணம், பாஸ்போர்ட் என்று ஒரு நாட்டில் என்னவெல்லாம் இருக்குமோ எல்லாவற்றையும் பேட்ஸ் அறிமுகப்படுத்தினார். கடல் மேலே உள்ள ஒரு குட்டி கட்டிடத்தில் தான் இந்த நாடே இருக்கிறது. ஒருமுறை பேட்ஸும் அவரது குடும்பத்தினரும் இங்கிலாந்துக்கு போன போது ஜெர்மனி, போர்ச்சுகல் கொள்ளையர்கள் இந்த நாட்டை ஆக்கிரமிப்பு செய்துவிட்டார்கள். பேட்ஸும் அவரது மகன் மைக்கேலும் ஆயுதங்களை பயன்படுத்தி கொள்ளையர்களை விரட்டியுள்ளார்கள். 1987 வருடத்தில் பிரிட்டன் அரசு கடல் எல்லை பரப்பை 22 கிலோமீட்டராக அதிகரித்து சீலாண்டை அவர்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர முயற்சி செய்தது. ஆனாலும் முடியவில்லை. சீலாண்டின் இளவரசராக ராய் பேட்ஸ் செயல்பட்டு நிர்வாகம் செய்து வந்தார். சில ஆண்டுகளுக்கு முன்பு பேட்ஸ் நோய்வாய்ப்பட்டு இறந்துவிட்டார். அப்போது முதல் சீலாண்டின் நாட்டின் இளவரசராக பேட்ஸின் மகன் மைக்கேல் இருந்து வருகிறார். தற்போது இவர்களது குடும்பத்தினர் உட்பட 50 பேர் இங்கு வாழ்ந்து வருகிறார்கள். இந்த குட்டி கட்டிடத்தில் 30 அறைகள் உள்ளன. கடலுக்குள் இருப்பதால் தேவையான நீரை அவர்களே உற்பத்தி செய்து கொள்கிறார்கள். நினைவு சின்னங்கள் போன்றவற்றை இணையதளத்தில் விற்பனை செய்து பணம் சம்பாதிக்கிறார்கள். இந்த நாட்டுக்கு வெளிநாட்டுக்காரர்கள் யாராவது வர வேண்டும் என்றால் பாஸ்போர்ட், விசா எடுத்துக்கொண்டுதான் வர வேண்டுமாம். இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல பதிவிடுங்க. உங்க நண்பர்கள் பார்க்க ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு தமிழ் ட்ரெண்ட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் மற்றொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். இது உங்கள் தமிழ் ட்ரெண்ட்ஸ்.